வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிபிஎஸ்சி கிளாஸ் 11th மேக்ஸ் இன்ட்ரோடக்ஷன் டு 3 டைமென்ஷனல் ஜாமெட்ரி ஃபுல் சாப்டர் ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த யூனிட்ல என்சிஆர்டில என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம ப்ரீஃபாக பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம் பாருங்க. ஸோ முதல்ல 3 டைமென்ஷனல் ஜாமெட்ரினா என்ன அப்படின்றது முதல்ல நமக்கு தெரியும். ஓகே, ஸோ டு லொகேட் த பொசிஷன் ஆஃப் எ பாயிண்ட் இன் த பிளேன் நீட்ஸ் டூ இன்டர்செக்டிங் மியூச்சுவலி பர்பண்டிகுலர் லைன்ஸ். ஓகே, ஸோ ரெண்டு மியூச்சுவலி பர்பண்டிகுலர் லைன்ஸ் இருந்தால் தான் ஒரு பொசிஷன், அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் எங்க இருக்கு அப்படின்றத நம்ம கரெக்டா சொல்ல முடியும் அப்படின்றத சொல்றாங்க. பட் ஆக்சுவலா இந்த ஒரு ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா இது 2 லைன்ஸ் கிடையாது, 3 லைன்ஸ் அப்படின்றது தான் இப்போ இந்த இடத்துல 3 டைமென்ஷனல் ஜாமெட்ரியில பார்க்க போறோம். 2 லைன்ஸ்ன்றது நம்ம பார்க்குறோம், பட் இது ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா இதோட உங்களுக்கு எத்தனை 3 மியூச்சுவல் பர்பண்டிகுலர் லைன்ஸ். ஸோ அதுதான் இப்போ இந்த இடத்துல டயக்ராம் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த 3 மியூச்சுவல் பர்பண்டிகுலர் லைன்ஸ் நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு 3 பிளேன்ஸ் எடுத்திருக்கோம். இந்த 3 பிளேன் எங்க இன்டர்செக்ட் ஆகுது? ஓல இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ அந்த 3 பிளேன்ஸா உங்களுக்கு எக்ஸ், அதுக்கு ஆப்போசிட்டா எக்ஸ் டேஷ், அடுத்து ஒய், ஸோ இதுக்கு ஆப்போசிட்டா ஒய் டேஷ், இசட்டுக்கு இசட் டேஷ். இந்த 3 பிளேன்ஸ் வந்து கோஆர்டினேட் பிளேன்ஸை டிவைட் பண்றதா நம்ம என்ன சொல்றோம்னா மொத்தம் 8 பார்ட்ஸா பிரியும். அந்த 8 பார்ட்ஸா நம்ம என்ன சொல்றோம்னா ஆக்டென்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த 8 பார்ட்ஸ் இதுல எப்படி பிரியுதுன்னு நீங்க பாருங்க இந்த டயக்ராம்ல. ஆக்சுவலா வந்து இது 3 டைமென்ஷனல் நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிஃபோர் ஃபர்ஸ்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல எக்ஸ் ஒய் ஜெட் இந்த பாட்டை வச்சுக்கோங்க அப்படி. ஓகே, ஸோ இது 3 டைமென்ஷனல் நீங்க இமேஜின் பண்ணணும் கரெக்டா. ஸோ ஃப்ரண்ட்ல வரும். ஸோ எக்ஸ் ஒய் ஜெட் மூணுமே பாசிட்டிவ்ல வரும்போது உங்களுக்கு என்னது ஃபர்ஸ்ட் ஆக்டன்ட். அடுத்து என்ன வரும்னு பாருங்க செகண்ட் ஆக்டன்ட்ல. ஸோ இங்க வரும். ஸோ எக்ஸ் டேஷ் ஒய் ஜெட், ஸோ இந்த இடத்துல வரும். ஸோ இது செகண்ட். அப்படியே இதுக்கு பேக் சைடு. ஸோ இப்போ இந்த ஃப்ரண்ட்ல வர்றது ஃபர்ஸ்ட் ஆக்டன்ட், இதுக்கு அப்படியே பேக் சைட்ல வர்றது செகண்ட் ஆக்டன்ட். ஸோ அடுத்து தேர்ட் ஆக்டன்ட் பாத்தீங்கன்னா ரெண்டுமே நெகட்டிவ். அப்படியே இதுக்கு பேக் சைட்ல வர்றது தேர்ட் ஆக்டன்ட். ஸோ இங்க ஃப்ரண்ட்ல வர்றது ஃபோர்த் ஆக்டன்ட். இதுக்கு அப்படியே டவுன்ல வர்றது ஃபிஃப்த், இதுக்கு பேக் சைடு சிக்ஸ்த், இதுக்கு டவுன்ல வர்றது செவன்த், இங்க கீழே வர்றது எயித். ஸோ மேல வர்றது ஃபுல்லா ஃபர்ஸ்ட் 4 குவாட்ரண்ட் மேல டாப் பார்ட்ல. ஸோ இங்க டாப் பார்ட்ல வர்றது ஃபர்ஸ்ட் ஆக்டன்ட், கீழே வர்றது ஃபுல்லா கீழே 4 குவாட்ரண்ட் ஆக்டன்ட் வந்து உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இந்த 4 ஆக்டன்ட் எந்த இடத்துல பிளேஸ் பண்ணும்போது என்ன சிம்பிள் வரும் அப்படின்றத இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆக்டன்ட்ல பாத்தீங்கன்னா மூணுமே பாசிட்டிவ் இருக்கும். செகண்ட் ஆக்டன்ட்ல எக்ஸ் நெகட்டிவ், ஒய் ஜெட் பாசிட்டிவ். தேர்ட் ஆக்டன்ட்ல எக்ஸ் அண்ட் ஒய் நெகட்டிவ், ஜெட் பாசிட்டிவ். ஃபோர்த் ஆக்டன்ட்ல எக்ஸ் அண்ட் ஜெட் வந்து பாசிட்டிவ், ஒய் நெகட்டிவ். ஃபிஃப்த் ஆக்டன்ட்ல எக்ஸ் அண்ட் ஒய் பாசிட்டிவ், இசட் நெகட்டிவ். சிக்ஸ்த் ஆக்டன்ட்ல எக்ஸ் அண்ட் இசட் நெகட்டிவ், ஒய் வந்து பாசிட்டிவ். செவன்த் ஆக்டன்ட்ல மூணுமே நெகட்டிவ். எயித் ஆக்டன்ட்ல எக்ஸ் பாசிட்டிவ், ஒய் ஜெட் நெகட்டிவ். இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருங்க பாருங்க. நேம் த ஆக்டன்ஸ் இன் விச் ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ் லைக். ஸோ மூணுமே பாசிட்டிவ் இருக்கு. ஸோ மூணுமே பாசிட்டிவ்னா நமக்கு எந்த ஆக்டன்ட்ல வரும் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆக்டன்ட். அடுத்து 4, -2, 3. ஸோ 4, -2 வந்துன்னா பிளஸ் மைனஸ் பிளஸ். ஸோ பிளஸ் மைனஸ் பிளஸ் எங்க வருது? ஃபோர்த் ஆக்டன்ட்ல தான் பிளஸ் மைனஸ் பிளஸ். அடுத்து 4, -2, -5. ஸோ பிளஸ் மைனஸ் மைனஸ். ஸோ எந்த ஆக்டன்ட் வருது பாருங்க, எயித் ஆக்டன்ட். அடுத்து 4, 2, -5. ஸோ பிளஸ் பிளஸ் மைனஸ். ஸோ பிளஸ் பிளஸ் மைனஸ்னா ஸோ ஃபிஃப்த் ஆக்டன்ட். ஓகே, ஸோ -4, 2, -5. ஸோ மைனஸ் பிளஸ் மைனஸ். ஸோ மைனஸ் பிளஸ் மைனஸ் அப்படின்னா ஸோ சிக்ஸ்த் ஆக்டன்ட். அடுத்து -4, 2, 5. ஸோ மைனஸ் பிளஸ் பிளஸ். ஸோ மைனஸ் பிளஸ் பிளஸ் எங்க வருதுன்னு பாருங்க, செகண்ட் ஆக்டன்ட். அடுத்து -3, -1, 6. ஸோ மைனஸ் மைனஸ் பிளஸ். ஸோ மைனஸ் மைனஸ் பிளஸ் எங்க வருதுன்னு பாருங்க, தேர்ட் ஆக்டன்ட். -2, -4, -7. ஸோ மூணுமே மைனஸ். மூணுமே மைனஸ்னா செவன்த் ஆக்டன்ட். ஓகே, ஸோ அந்த ஆக்டன்ஸ் நீங்க டேபிள் மட்டும் கிளியரா இருக்கும். இந்த டயக்ராம் எப்படி வருன்றது மட்டும் கிளியரா இமேஜின் பண்ணுங்க. அடுத்து செகண்ட் எக்ஸசைஸ், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 கோஆர்டினேட்ஸ் இருக்கு. P(x1, y1, z1), Q(x2, y2, z2). ஸோ PQ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸோட ஃபார்முலா x2 - x1 ஹோல் ஸ்கொயர், y2 - y1 ஹோல் ஸ்கொயர், z2 - z ஹோல் ஸ்கொயர். ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி இப்ப இருக்கிற கரண்ட் 11th ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிட்டத்தட்ட ஜூலை மந்த்ஸே நம்ம 11th சிலபஸ் ஆன்லைன் கிளாஸஸ் ஆரம்பிச்சிட்டோம். இப்ப கிட்டத்தட்ட இன்னும் 3 யூனிட் தான் இருக்கு. ஸோ 3 யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா டிசம்பர் 15ல இருந்து ஹோல் 11th சிலபஸை ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கும். டிசம்பர் 15ல இருந்து ஜான்வரி எண்டு வரைக்கும் நீங்க 11th சிலபஸ் ஹோல் சிலபஸ் ஆன்லைன் கிளாஸ்ல ரிவிஷன் முடிச்சுட்டு, இன்கேஸ் நீங்க இந்த ரிவிஷன் பேட்ச்ல ஜாயின் பண்ற மாதிரி இன்ட்ரெஸ்டா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணலாம். இல்ல அப்படின்னா பிப்ரவரியில பாத்தீங்கன்னா 12th சிலபஸ் ஆரம்பிக்க போறோம் ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஸோ அதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணலாம். ஸோ இதான் என்னோட நம்பர் 8610684838. நீங்க ஒரு கிளாஸ் டெமோ கிளாஸ் பார்த்துட்டு கூட ஆன்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஓகே, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் 11.2 போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபாலோயிங் பேர் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 2,3,5 அண்ட் 4,3,1. ஸோ 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் த பாயிண்ட்ஸ் பி ஏ 2,3,5 and B 4,3,1. So x1, y1, z1. So x2, y2, z2. Okay. So அப்ப AB பாயிண்ட் என்ன வந்துடும் உங்களுக்கு? So AB distance is equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square plus z2 minus z1 the whole square. So x2 minus x1. So 4 minus 2 the whole square, y2 minus y1. So 3 minus 3 the whole square plus z2 minus z1. So 1 minus 5 the whole square. So simplify பண்ணீங்கன்னா 4 minus 2, 2 square 4 plus 0. Again 1 minus 5 the whole square is 16. So 16 plus 4, 20. So our 20 ன்றது எப்படி எழுதலாம்? root of 4 into 5 ன்னு எழுதலாம். So AB is equal to root 4 ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு 2. So அப்போ 2. So distance between the 2 points. So AB is equal to 2 root 5. Okay. So அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். Show the following points are collinear அப்படின்றாங்க. So show the following points are collinear. இந்த 3 பாயிண்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணோம்? எனி 2 பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணும்போது தேர்ட் பாயிண்ட்ஸ் ஈக்குவலா வந்ததுன்னா நமக்கு collinear அர்த்தம். That means AB, BC, AC மூணுமே கண்டுபிடிச்சு ஏதாவது 2 பாயிண்ட் ஏபியும் பிசி ஆட் பண்ணும்போது தேர்ட் பாயிண்ட் ஈக்குவலா வந்ததுன்னா ஸோ உங்களுக்கு collinear அர்த்தம். So let the points be A minus 2, 3, 5 and B 1, 2, 3, C 7, 0, minus 1. So x1, y1, z1, x2, y2, z2, x3, y3, z3. Okay. So first AB find பண்ணுங்க. So AB is equal to root of x2 minus x1 the whole square. x2 minus x1 no? 1 plus 2 the whole square. y2 minus y1 the whole square. So 2 minus 3 the whole square. Plus z2 minus z1 the whole square. 3 minus 5 the whole square. So 1 plus 2, 3 square 9. 2 minus 3 minus 1 the whole square plus 1. 3 minus 5 minus 2 the whole square 4. So 9 plus 1 10. So 10 plus 4 14. So இதுதான் உங்களுக்கு so A. அடுத்து BC. So BC equal to so root of x2 minus x1. Okay. So அப்ப BC என்னும் போது இது என்ன ஆயிடும் உங்களுக்கு? So இது x2 y2 z2 வந்து இது x1 y1 z1. So BC என்னும் போது 7 minus 1 the whole square. அடுத்து 0 minus 2 the whole square plus minus 1 minus 3 the whole square. Okay. So simplify பண்ணா என்ன வரும் பாருங்க. 7 minus 1 the whole square 6 square 36 minus 2 the whole square 4 minus 4 the whole square 16. So 36 plus 4 40 40 plus 16 56. So BC ஓட value root 56. Okay. So next AC. So AC equal to so AC என்ன வருது x2 minus x1 again 7 plus 2 the whole square plus y2 minus y1 0 minus 3 the whole square plus z2 minus z1. So minus 1 minus 5. So minus 1 minus 5 the whole square. Okay. So simplify பண்ணா என்ன வரும் பாருங்க. 7 plus 2 9 square 81. அடுத்து minus 3 the whole square 9 minus 1 minus 5 minus 6 square 36. Okay. So 36 plus 9 45. So 45 plus 81 126. Okay. So இப்போ இந்த 126 அப்படின்றது எப்படி எழுதலாம்னு பாருங்க. ஸோ இதுக்கு நீங்க பிரிக்க தெரியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, நார்மல் பிரைம் ஃபேக்டரேஷன் எடுத்துக்கோங்க. 2 63 ஸோ 3 21 3 7 1. ஸோ இப்போ இது எது உங்களுக்கு பேர் இருக்கு? 3 மட்டும் பேர் இருக்கு.
ஸோ அந்த பேர் இருக்கிற நம்பர் மட்டும் வெளியே எடுத்துரும். பேர் இல்லாத நம்பரை மல்டிப்ளை பண்ணும். 7 into 2 14. ஸோ 3√14. ஸோ இப்போ இந்த 56 அப்படின்றது நீங்க எப்படி எழுதலாம்னு பாருங்க. 56 ஸ்பிட் பண்ண தெரியலாம், இதே மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ 2 28. ஸோ 2 14 2 7. இப்போ எது எது பேர்ல இருக்கு? 2 மட்டும் பேர்ல இருக்கு. ஸோ பேர்ல இருக்கிற நம்பர் மட்டும் வெளியே எடுத்துரும். பேர்ல இல்லாத நம்பர் அப்படியே ரூட்ல எழுதிக்கோங்க. √2 into 7. பேர்ல இருக்கிற நம்பர் 2 டைம்ஸ் இருந்ததுன்னா ஒரு டைம் மட்டும் தான் நீ வெளியே எடுக்கணும். இங்க பேர்ல பாத்தீங்கன்னா 3 2 டைம்ஸ் இருக்கு, ஒரு வாட்டி 3 எடுத்தேன். ரிமைனிங் பேர் இல்லாத நம்பர் மல்டிப்ளை பண்ணி ரூட். ஓகே, ஸோ இது பிசி, ஸோ இது ஏசி. ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு √14, பிசி ஈக்குவல் டு 2√14, ஏசி ஈக்குவல் டு 3√14. இப்போ இதை என்ன பண்ண முடியும்? நமக்கு ஏபியும் பிசியும் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஏசி கிடைக்குது. அப்போ மூணு பாயிண்ட்டுமே எனக்கு எப்படிதான் இருக்கு? ஒரே லைன்ல தான் இருக்கு. அப்போ ஏபி பிளஸ் பிசி இஸ் ஈக்குவல் டு ஏசினா the given பாயிண்ட்ஸ் என்ன அர்த்தம் உங்களுக்கு? கொலினியர். therefore okay, so therefore AB plus BC equal to AC. That means √14 plus 2√14 equal to 3√14. Okay, so therefore the given points are collinear. Okay, so next question பாருங்க. Question number 3. So இது ஒரு important question. So என்ன கொடுத்திருக்காங்க? Verify -1, 2, 1 and 1, -2, 5 and 4, -7, 8 and 2, -3, 4 are vertices of a parallelogram. Okay, so generally நமக்கு இந்த properties of parallelogram என்னன்னு first தெரியும். So opposite sides are equal. அடுத்து உங்களுக்கு என்னது? Diagonals bisect each other. Okay, so 4 பாயிண்ட் இருக்கு மொத்தம். Let A 1, 2, 1, B -2, 5, C 8, D. Okay, so generally நமக்கு properties of parallelogram என்னது? Diagonals of parallelogram bisect each other. So diagonals of parallelogram bisect each other. Okay, so diagonals of a parallelogram bisect each other. நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்? Midpoint of AC. இப்போ ஒரு parallelogram இருக்கு அப்படின்னா, so இதுதான் diagonals. So A, B, C, D. ஓகே, ஸோ இப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசியும் மிட் பாயிண்ட் ஆஃப் பிடியும் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். ஓகே, ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி, ஸோ இந்த பாயிண்ட்டும் மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி, இது ரெண்டு பாயிண்ட்டும் உங்களுக்கு என்னது? ஈக்குவல். அதான் உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க? டயகனல்ஸ் ஆஃப் பேரலோகிராம் பைசெக்ட் ஈச் அதர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ தேர்ஃபோர் மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி. ஸோ இப்படி இது மாதிரி ஈக்குவலா வந்ததுன்னா, ஸோ கண்டிஷன் இது பேரலோகிராமுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு அர்த்தம். இன்கேஸ் ஈக்குவல் இல்லை அப்படின்னா, ஸோ இதுக்கு பேரலோகிராம் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி, ஸோ ஏசியோட பாயிண்ட் இதுதான். ஸோ x1 y1 z1, அடுத்து x2 y2 z2. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணுங்க. மிட் பாயிண்ட் என்ன வரும் பாருங்க. -1 + 4 divided by 2, 2 - 7 divided by 2, so 1 + 8 divided by 2 equal to midpoint of BD. So BD என்னது உங்களுக்கு? x1 y1 z1, so x2 y2 z2. So 1 + 2 divided by 2, அடுத்து -2 - 3 divided by 2, அடுத்து 5 + 4 divided by 2. So இப்போ ஆன்சர் என்ன வருது? So 3/2 -5/2, sorry 2. Okay, so 1 + 8 9/2. So அதே மாதிரி இங்கேயும் 3/2, so -5/2, 9/2. So அப்ப என்ன அர்த்தம்? So ரெண்டு டயகனல்ஸும் சேம் தான். So midpoint of both diagonals are same. Okay, so ரெண்டுமே சேமா தான் இருக்கு. அப்ப ரெண்டுமே சேமா தான் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா என்ன அர்த்தம்? ABCD is a parallelogram. Okay, so புரியுதுங்களா? பாருப்பா.
Okay, so diagonals of a parallelogram bisect each other. Midpoint of a diagonals வந்து சேம் ஆனதுனாவே உங்களுக்கு அது என்னது parallelogram. Okay, so next question பார்க்கலாம். So next question number 4 பாருங்க. Find the equation of the set of points that are which are equidistant from the points 1, 2, 3 and 3, 2, -1 சொல்றாங்க. So இப்போ இந்த இடத்துல equidistance அப்ளை பண்றாங்க. So listen பண்ணுங்க. So இப்போ ஒரு triangle இருக்கு. So P x, y, z. So A வந்து 1, 2, 3 and B வந்து 3, 2, -1. So இப்போ இந்த PAவும் PBயும் equidistance. இப்போ இந்த இடத்துல PAவும் PBயும் என்ன சொல்றாங்க? equidistance அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜென்ரலா நமக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது என்ன வரும்? நமக்கு ஸ்கொயர் ரூட் வரும். அந்த ஸ்கொயர் ரூட்டை நம்ம ரிமூவ் பண்றதுக்காக என்ன பண்றோம்னா இங்கேயே PA ஸ்கொயர் ஈக்குவல் டு PB ஸ்கொயர்னு போறோம். அப்போ நமக்கு ஸ்கொயர் ரூட் ரிமூவ் ஆயிடும். ஸோ இப்போ இந்த x1 y1 z1 ஸோ இந்த பாயிண்ட் ஸோ இங்க இருக்கிற பாயிண்ட் நமக்கு ஈக்விடிஸ்டன்ட். அப்போ இதுதான் நமக்கு x1 ஸோ y1 z1 ஸோ x2 y2 z2 ஸோ இங்கேயும் x2 y2 z2. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சப்ட்ராக்ட் பண்ணும்போது x - 3 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் அடுத்து y - 2 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் z plus 1 the whole square equal to அதே மாதிரி இங்க ரைட் சைடு equal to x - 1 the whole square அடுத்து y - 2 the whole square plus z - 3 the whole square. ஓகே, ஸோ இப்போ இது ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும் பாருங்க? a - b the whole square. ஸோ அப்போ x square plus 9 minus 6x plus y square plus 4 minus 4y plus z square plus 1 plus 2z. ஸோ இது வந்து லெஃப்ட் சைடு. இதே இப்போ ரைட் சைடு என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ x square plus 1 minus 2x plus y square plus 4 minus 4y plus z square plus 9 minus 6z. ஓகே, ஸோ இப்போ இங்கே ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா சேம் சிம்பிள் இருந்தால் நம்ம டைரக்டா கேன்சல் பண்ணிடணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல். ஸோ இங்க ஒரு 1 இருக்கு, டைரக்டா இதுவும் கேன்சல் பண்ணிடலாம். வேற ஏதாவது -2x எதுவும் இல்லை. ஒய் ஸ்கொயர் கேன்சல், 4 கேன்சல், -4y கேன்சல், z ஸ்கொயர் கேன்சல். இங்க ஒரு +9 இருக்கு, இங்க ஒரு +9 கேன்சல். இப்ப ரிமைனிங் என்னென்ன இருக்கு பாருங்க. ஸோ இங்க ஒரு -6x இருக்கு, அடுத்து +2z இருக்கு ஈக்குவல் டு இங்க ஒரு -2x இருக்கு, அடுத்து -6z இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த -6z நமக்கு லெஃப்ட் சைட்ல வந்ததுன்னா 6z plus 2z ஈக்குவல் டு -2x. ஸோ இது ரைட் சைட்ல வந்தா +6x. ஸோ 6 + 8 என்ன வந்துடும்? சாரி, -6x அடுத்து 6z லெஃப்ட் சைட்ல வந்தா +6z. அப்புறம் இங்க ஒரு 2z தான் இருக்கு சார். ஸோ அப்போ இங்க உங்களுக்கு என்ன இருக்கு? +2z. அப்போ 8z ஈக்குவல் டு 4x. ஓகே, ஸோ அப்போ என்ன வந்துடும்? ஸோ 4x minus 8z ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ 4 ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்? x minus 2z ஈக்குவல் டு 0. சரிதான் ஆன்சர். புரியுதா பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. ஓகே, ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் மாடல். ஸோ ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் த செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் P, the sum of whose distance from A 4, 0, 0 and B -4, 0, 0 is equal to 10. Okay, so find the equation of the points. Okay, so இப்போ என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கும் நம்ம P ன்னு எடுத்துக்கலாம். Let P x, y, z. ஸோ இப்போ ரெண்டுத்துக்கும் sum of whose distance, so PA plus PB equal to 10. ஓகே, ஸோ இப்போ A பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ 4, 0, 0. அடுத்து B பாயிண்ட் -4, 0, 0. ஸோ x1 y1 z1.
ஸோ x2 y2 z2. ஓகே, ஸோ இப்போ PA plus PB is equal to 10 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ Pன்றது உங்களுக்கு என்னது இந்த இடத்துல x1 y1 z1. ஸோ இது ரெண்டும் x2 y2 z2 எடுத்துக்கோ. ஓகே, ஸோ இப்போ இங்க வந்து PA அப்படின்னும் போது இது x1 y1 z1. PAனா இங்க வந்து x2 y2 z. அடுத்து PBனா அகெயின் இது x1 y1 z1, இது x2 y2 z2. ஓகே, அப்போ PA plus PB equal to 10 ஃபர்ஸ்ட் ரூட் ஆஃப், ஓகே, ஸோ PA, ஸோ என்ன வந்துடும் x1 மைனஸ் x2 இல்லாட்டி x2 மைனஸ் x1 எப்படி எழுதினாலும் ஒரே ஆன்சர் தான். ஸோ அப்போ x minus 4 the whole square plus y minus 0 the whole square plus z minus 0 the whole square plus அடுத்து இங்க என்ன வரும் பாருங்க. ஸோ x plus 4 the whole square plus y minus 0 the whole square plus z minus 0 the whole square. So equal to 10. இப்போ கண்டிப்பா நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் இங்க எல்லாத்துலயும் என்ன இருக்கு, x minus 4 the whole square plus y square plus z square இருக்கு. ஓகே, ஸோ அப்போ டோட்டலா நம்ம என்ன பண்ணோம்னா root of x minus 4 the whole square, y minus 0 னா y square plus z square equal to இங்க 10 இருக்கு. இந்த பிளஸ் அப்படியே ரைட் சைடில் வந்ததுன்னா மைனஸ். ஸோ மைனஸ், ஸோ ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர். இப்போ ரெண்டு பக்கம் நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்கொயர் ரூட் ரிமூவ் ஆயிடும். ஸோ ஸ்கொயரிங் போத் சைட்ஸ். ஓகே, ஸோ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஜெட் ஸ்கொயர் equal to, so a minus b the whole square. So a square அப்படின்றது என்ன ஆயிடும் உங்களுக்கு டோட்டலா, இந்த டேர்ம் டோட்டலா 10 ஸ்கொயர் 100. ஓகே, ஸோ இந்த டேர்ம் அப்படியே டோட்டலா ஸ்கொயர் பண்ணுறோம், a minus b whole square. So a square plus b square. So b square na x plus 4 the whole square plus y square plus z square. So b square அடுத்து minus 2ab, minus 2 into 10 20 into root of x plus 4 the whole square plus y square plus z square. Okay, so இப்போ இதில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுறோம், x minus 4 the whole square, a minus b the whole square, a minus b whole square ஃபார்முலா உங்களுக்கு என்னது, ஸோ a square x square plus 16 minus 2ab, minus 2 4s are 8x plus y square plus z square equal to 100 plus again a plus b the whole square, x square plus 16 plus 2 4s are 8x plus y square plus z square. அடுத்து என்ன இருக்கு உங்களுக்கு பாருங்க, minus 20 into root of x plus 4 the whole square plus y square plus z square. ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன கேன்சல் பண்ணலான்னு பாருங்க, ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கிறதுனால இங்க ஒரு எக்ஸ் ஸ்கொயர், இது எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல். அடுத்து பிளஸ் 16 கேன்சல், ஒய் ஸ்கொயர் கேன்சல், இசட் ஸ்கொயர் கேன்சல், வேற எதுவும் இல்லை. இப்போ இந்த மைனஸ் 20 அப்படியே லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தோம்னா பிளஸ் ஆயிடும். ஸோ அப்போ 20 ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஜெட் ஸ்கொயர் ஈக்குவல் டு, அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ இங்க ஒரு 8x இருக்கு, அடுத்து இங்க ஒரு 8x இருக்கு. ஸோ அப்போ ரெண்டு பக்கமும் நம்ம ஆட் பண்ணும்போது 8x பிளஸ் 8x 16x, ஸோ பிளஸ் 100. இந்த மைனஸ் 8x ரைட் சைட்ல வந்ததுன்னா பிளஸ் 8x ஆயிடும், இந்த மைனஸ் அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டதுனால பிளஸ் ஆயிடும். ஸோ 16x பிளஸ் 100. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டு பக்கம் நீங்க என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். ஸோ ஸ்கொயர் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா, இங்க என்ன இருக்கு, இது ரெண்டுத்துலயும் பாத்தீங்கன்னா 4ன்றது காமனா இருக்கு. ஸோ 20ன்றது எப்படி எழுதலாம், 4 ரூட் 5 ஆர் 4 into 5 எழுதிக்கலாங்களா, இதுல 4 காமனா எடுத்து எழுதிக்கலாம். ரீசன் என்னன்னு நான் சொல்றேன். ஸோ 4 காமனா வெளியே எடுத்தீங்க அப்படின்னா, ஓகே, ஸோ 5 root of x plus 4 the whole square plus y square plus z square equal to, இங்கேயும் 4 வெளியே எடுத்துறோம். ஸோ 4x plus 25. ஸோ இப்போ 4 கேன்சல். ஓகே, ஸோ இப்போ இதுதான் இருக்கு. இப்போ நான் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணும். ஸோ ஸ்கொயரிங் போத் சைட்ஸ்
automatically என்ன ஆயிடும். So 5 square 25 into a plus b the whole square, x square plus 16 plus 8x அடுத்து plus y square plus z square equal to 4x plus 25 the whole square. Okay. So இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 25x square plus 25 into 16 400 plus 25 into 8x, so 200x plus 25 into y square plus 25 into z square equal to a square 16x square plus b square 625 plus 2ab, 2 4s are 8, 8 into 25, 200x. Okay. So அப்போ என்ன கேன்சல் ஆகும் பாருங்க. So 200x, 200x cancel. So அப்போ 25x square. So plus 16 left side வந்ததுன்னா minus 16x square plus 25y square அடுத்து plus 25z square அடுத்து plus 400. So இது left side வந்ததுன்னா minus 625 equal to 0. So அப்போ என்ன ஆயிரும் 25 minus 16 9x square plus 25y square plus 25z square minus 225. Okay. 225 தானே 625 போட்டுக்கணும் தெரியாம 25. ஓகே ஒரு நிமிஷம். இப்போ இந்த இடத்துல மைனஸ் 625 பிளஸ் 400 அப்போ என்ன வந்துடும் மைனஸ் 225 ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் ஆன்சர். 9x square plus 25y square plus 2z square 25z square minus 225 is 0 is the required equation. Okay. புரியுதா பாருங்க. நெக்ஸ்ட் மெஸ்லினியஸ்ல வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாருங்க. மொத்தம் ஒரு 4 கொஸ்டின் தான் இருக்கும். 2 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் வந்து கிட்டத்தட்ட ஜூன் மந்த்ல இருந்து 9th இருந்து 12th வரைக்கும் எல்லா கிளாஸ்க்கும் போயிட்டு இருக்கு. இப்போ 11th இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஜூன்ல ஆரம்பிச்சது. இப்போ கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 1 மந்த்ல பாத்தீங்கன்னா நம்ம சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண போறோம். அகைன் ரிவிஷன் வந்து டிசம்பர் மந்த்ல உங்களுக்கு ஆரம்பிக்க போறோம். ஸோ டிசம்பர் அண்ட் ஜனவரி அகைன் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபுல் ரிவிஷன் பண்ணிட்டு பிப்ரவரியிலேருந்து உங்களுக்கு 12th சிலபஸ் ஆன்லைன் கிளாஸஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இதான் நம்பர் 86106848. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டெமோ கிளாஸ் என்ன பார்த்துக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. மிஸ்லேனியஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 3 vertices of a parallelogram ABCD are A 3 minus 1, 2 and B 1, 2, minus 4 and C minus 1, 1, 2. Find the coordinates of fourth vertex அப்படின்றாங்க. ஓகே. ஸோ இப்போ ஒரு parallelogram இருக்கு. ஓகே. ஸோ 3 வெர்டெக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ A B C D. ஓகே. ஸோ என்னென்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 3, minus 1, 2 1, 2, minus 4 minus 1, 1, 2. அடுத்து டின்றது நமக்கு தெரியாது. இங்க ஏற்கனவே ஏபிசின்றதுனால பிக்யூஆர் எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஆல்பா பீட்டா காமா ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நமக்கு பேரலோகிராமோட ப்ராப்பர்ட்டி என்னன்னு பாருங்க. கோஆர்டினேட்ஸ் அது மீன்ஸ் diagonals of a parallelogram bisect each other. So diagonals of a parallelogram bisect each other. அப்ப இந்த இடத்துல நம்ம midpoint of diagonal ACயும் BD equal. So diagonals of parallelogram bisect each other. Okay. So bisect each other now. Therefore midpoint of diagonal AC equal to midpoint of diagonal BD. Okay. So midpoint of diagonal AC உங்களுக்கு என்னென்ன வரும் பாருங்க. So இப்போ இந்த இடத்துல so இதுதான் x1 plus x2 by 2 y1 plus y2 by 2 z1 plus z2 by 2. So z1 x1 y1 z1 x2 y2 z2. So x1 plus x2 na so 3 minus 1 divided by 2 comma minus 1 plus 1 divided by 2 comma 2 plus 2 divided by 2 equal to BD ன்றது
alpha plus 1 divided by 2, comma beta plus 2 divided by 2, comma gamma minus 4 divided by 2. So, without answer. So, 3 minus 1, so 2 by 2, so 1, comma 0. So, 4 by 2 equal to, so alpha plus 1 divided by 2, comma beta plus 2 divided by 2, gamma minus 4 divided by 2. So, இப்போ இது ஈக்குவேட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை ஈக்குவேட் பண்ணுங்க, அடுத்து ஒய்யை ஈக்குவேட் பண்ணுங்க, அடுத்து இதை ஈக்குவேட் பண்ணுங்க. ஸோ ஆல்ஃபா பிளஸ் 1 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ ஆல்ஃபா 1 ஈக்குவல் டு 2. ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 மைனஸ் 1, 1. ஓகே, அடுத்து பீட்டா பிளஸ் 2 divided by 2 equal to 0. So beta plus 2 equal to 0. So beta equal to minus 2. Okay, அடுத்து gamma minus 4 divided by 2 equal to 2. So gamma minus 4 equal to 4. So gamma equal to 4 plus 4 will get 8. So இது alpha, so இது beta, so இது gamma. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே ரிவிஷன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லா என்சிஆர்டி சொல்யூஷன் வேணும்னா என்னோட பிளேலிஸ்ட், என்னோட சேனல்லே பிளேலிஸ்ட்லையும் இல்லை நீங்கள் கம்யூனிட்டியில் போனீங்க அப்படின்னா 11th ஒரு இது கிளியர் பண்ணியிருப்பேன் பேஜ். அதில் பார்த்தீங்கன்னா எல்லா லிங்க் இருக்கும், எல்லா சாப்டர்ஸோட லிங்க் இருக்கும். நீங்கள் அதில் போனீங்கன்னா எல்லா சாப்டர்ஸுக்கும் ஒரு சொல்யூஷன்ஸ்க்கும் ஒரு சம்முக்கும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ இப்போ பார்க்கறது நம்ம ரிவிஷன் மட்டும் தான், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இதே பாருங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. If A and B are points 3, 4, 5 and minus 1, 3, minus 7 respectively, find the equation of the set of points B such that PA square plus PB square equal to K square. So where K is a constant. So PA the whole square plus PB the whole square equal to K square. So PA அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? So first Pன்றது நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம், x, y, z. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு என்னது? ஸோ x1, y1, z1, ஸோ x2, y2, z2. அதே மாதிரி இங்கேயுமே x1, y1, z1, ஸோ இது x2, y2, z2. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? ஸோ x minus 3 the whole square, அடுத்து y minus 4 the whole square plus z minus 5 the whole square plus அடுத்து PB. ஸோ PBன்றது அகெயின் இது B. ஸோ இது ஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் நமக்கு B. ஓகே, ஸோ PBனா அகெயின் x plus 1 the whole square, அடுத்து y minus 3 the whole square plus z plus 7 the whole square equal to K square. So if x minus 3 the whole square, a minus b whole square formula, a square plus b square minus 6x plus y square plus 16 minus 2 4s are 8y plus z square plus 25 minus 10z plus again x square plus 1 plus 2x plus y square plus 9 minus 2 3s are 6y plus z square plus 7 square 49 plus 2 7s are 14z equal to K square. ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன கேன்சல் பண்ண முடியும்னு பாருங்க. ஸோ இங்கே எக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. ஸோ அப்போ 2x ஸ்கொயர், அடுத்து ஒய் ஸ்கொயர், அடுத்து ஒய் ஸ்கொயர். ஸோ 2y ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர், அடுத்து இசட் ஸ்கொயர். ஸோ 2z ஸ்கொயர், அடுத்து மைனஸ் 6x இருக்கு, அடுத்து பிளஸ் 2x. ஸோ மைனஸ் 4x, அடுத்து ஒய்யோட வேல்யூ எங்க இருக்குன்னு பாருங்க, மைனஸ் 8y மைனஸ் 6y. ஸோ மைனஸ் 14y, அடுத்து z வேல்யூ மைனஸ் 10z பிளஸ் 14z. ஸோ பிளஸ் 4z, அடுத்து பிளஸ் 9 16 25. ஸோ 50 51 100 plus 9 109. So 109, so equal to K square.
இப்போ இதுலையுமே நம்ம ஒன்றும் சிம்பிளை பண்ற மாதிரி இருந்தால் இதில் 2 காமனாக வெளியே எடுத்தோம்னா ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர். ஸோ மைனஸ் 4x மைனஸ் 14y பிளஸ் 4z plus 109. So k square left side minus k square equal to 0. Okay. Thank you students for watching this video. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஹோல் 3-dimensional geometry இந்த வீடியோல நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு யூனிட்டுக்கும் ஒன் ஷார்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒரு யூனிட்டுக்கும் எல்லா என்சிஆர்டி சொல்யூஷனும் பிளேலிஸ்ட் கம்யூனிட்டில இருக்கு. 10th 11th 12th எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா என்சிஆர்டி சொல்யூஷன்ஸ் தட் மீன்ஸ் அடுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எம்சிக்யூ எல்லாமே டோட்டலா நம்ம சேனல் இருக்கும். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.